அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன விஷயத்தை பார்க்க போகிறோன்னா, நம்ம கம்பெனி பேர் ESPN குளோபல். ஸோ ESPN குளோபல் அது எப்படியாப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னா, இது ஒரு சுருக்கமாக சொல்லணுன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றக்கூடிய விஷயம். அதாவது ஒருத்தருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. சிலர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், யாராவது ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட மாட்டோம், எனக்கு ஒரு வாய்ப்பு போதும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வாய்ப்பு கிடைச்சவங்க என்ன பண்ணுறாங்க, யாராவது சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி சப்போர்ட் கிடைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ முதல்ல கிடைக்கிற வாய்ப்பை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறோம், ஸோ எந்தளவுக்கு அதை உணர்கிறோம், அந்த உணர்தலில் எந்தளவுக்கு நம்ம உழைப்பை போடுறோம், ஸோ எந்தளவுக்கு எஃபர்ட்டை போடுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி ஒரு எஃபர்ட்டை போடக்கூடிய விஷயம், எஃபர்ட் லெஸ்ஸாகவும் எஃபர்ட்டை குறைவாக போட்டாலும் நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் ரெண்டு இன்கமுமே இந்த ESPN குளோபல் பிளாட்ஃபார்மில் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம ரொம்ப தெளிவாக உன்னிப்பாக இதை கவனிச்சிங்கன்னா அதில் இருக்கிற உணர்வுபூர்வமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஈஸியாக இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே ஹார்ட்ஃபெல்ட் வெல்கம் பண்ணுறோம். இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ESPN குளோபல் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும் ESPN குளோபலை பற்றி. இந்த ப்ரெஸ் ரிலீஸ்லாம் என்ன அப்படின்னா, செப்டம்பர் மந்த் வந்து ஜூலை மந்த்து ஆக்சுவலாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ செப்டம்பர் மந்த்லேருந்து தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது செப்டம்பர் 2020 தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் போய் ப்ரெஸ் ரிலீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜூலையில் அவங்க அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே ஈவன் bitcoin.com அஃபீஷியல் வெப்சைட்டில் கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கம்பெனி அந்தளவுக்கு ப்ராப்பராக எல்லார்கிட்டுமே ரீச் பண்ணுறதுக்காக, ஸோ எந்தெந்த சப்ஜெக்டில் நம்ம ரீச் பண்ணால் ஈஸியாக நிறைய பேருக்கு ரீச் ஆகும், சக்ஸஸ் ரேஷியோ க்ரியேட் பண்ண முடியும், நிறைய பேரோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண முடியுன்றது ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த மார்க்கெட்டிங்லேருந்து நம்ம கம்பெனி வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கூகுளில் ESPN குளோபல் கிரிப்டோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிஸ்னஸை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ரைட். ஸோ இதில் ESPN குளோபல் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க, த ஃபஸ்ட் சூப்பர் லீக் கேமிங். ஸோ இந்த ஸ்மார்ட் வேர்ல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமிங்கை பேஸ் பண்ணி ஆன்லைனில் நிறைய ஈவன் பப்ஜிலாம் நீங்கள் நிறைய பேர் வேர்ல்ட் ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எந்தளவுக்கு ரெவென்யூ இருக்குது பப்ஜி ரெவென்யூ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும். அப்படி நிறைய கேம்ஸ் இருக்குது. அப்படி ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி நம்ம கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது நம்ம கம்பெனி சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லலாம். இந்த பிளாக் செயினை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாக் செயின்னா என்ன அப்படின்னா, ஒரு செக்யூர்டாக ஹைலி செக்யூர்டாக இன்டர்நெட்டில் யாருனாலுமே ஹேக்கும் பண்ண முடியாமல், யாருனாலையும் அதை க்ரியேட் பண்ணவரனால கூட டெலீட் கூட பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க, பியர் டு பியர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அது வந்து ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் மட்டும்தான் அந்த ரிசீவ் அட்ரஸ் சென்ட் அட்ரஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இது நடக்கும். யாருமே அங்கே இன்டர்ஃபியர் ஆக முடியாது, திருட முடியாது. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம பாஸ் சொல்லுவார்ல, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி. ஸோ அப்படி ஒரு கான்செப்டை நம்ம சொல்லலாம். யாருனாலையும் ஹேக் பண்ண முடியாது, சுருக்கமாக சொல்ல போனால் யாருனாலையும் திருட முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு செக்யூர்டான ஒரு சிஸ்டம் தான் அந்த பிளாக் செயின் சிஸ்டம். ஸோ உலகத்திலேயே 3வது கம்பெனி தான் நம்ம ESPN குளோபல். பிளாக் செயின் ஓன் பிளாக் செயின் சிஸ்டம் கம்மிங் அப், கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. பை த டைம் ஆஃப் Jan 21 கூட லான்ச் ஆகலாம், அதுக்கு முன்னாடியே கூட லான்ச் ஆகலாம். ஸோ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உலகத்திலே 3வது கம்பெனி, ஃபஸ்ட்டு கம்பெனி ஓன் பிளாக் செயின் யார்கிட்ட இருக்குன்னா பிட்காயின் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அடுத்து யார்கிட்ட இருக்குன்னா ட்ரான் அப்படின்றவங்க கிட்ட தான் ஓன் பிளாக் செயின் சிஸ்டம் இருக்குது. இப்போ 3வதாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ESPN குளோபல் கிட்ட தான். ஆல்ரெடி நிறைய பார்ட்னர்ஸ் வந்து கோகோகோலா, ரெட் புல்ஸ், சோனி கம்பெனி, இப்படி ஏகப்பட்ட பார்ட்னர்ஸ் வந்து நம்ம ESPN குளோபலில் இருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, இந்த கேமிங்கை பேஸ் பண்ணி, அதாவது பிளாக் செயினில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிளாக் செயினை பேஸ் பண்ணி நீங்கள் அங்கே விளையாடுறது என்ன ஜெயிக்கிறீங்களோ, இப்போ நீங்களே பார்க்குறீங்க Dream11 IPL எல்லாம் எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுது. ஸோ IPL
ஐபிஎல்ல சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக உள்ளே வந்து ஐபிஎல்ல வச்சே சம்பாரித்து இப்போ ஐபிஎல்லுக்கே ஸ்பான்சராக இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அதில் டர்ன் ஓவர் நடக்குது, எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஈவன் விளையாடுறவங்களுக்கும் சரி அப்படின்றது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ ஒரு இப்போ எல்லாருமே ஆன்லைனில் அது ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறாங்க இல்லைங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ அப்படி லைக் பண்ணி பார்த்து அதில் ஜெயிச்சு அதில் ஏர்ன் பண்ணி உட்காந்த இடத்துல ஏர்ன் பண்ணக்கூடிய இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் கொடுத்து கடவுள் கொடுத்துருக்க வரன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய பேர் உட்காந்து ஏர்ன் பண்ணுறாங்க. நிறைய யூடியூபர்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வியூவர்ஸை கொண்டு வந்து கூட ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் வேர்ல்டில் இருக்கும். ஸோ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி நம்ம இஎஸ்பிஎன் குளோபல் ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒரு செக்யூர்டான பிளாட்ஃபார்ம் பிளாக் செயினில் கேமிங்கை கொண்டு வந்து அந்த கேமிங்க்குன்னு ஒரு டோக்கன், அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி ஸ்மார்ட் கேமிங் டோக்கன் அப்படின்றதும் கொண்டு வந்து இது மூலிமா இதை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமாவும் உங்களுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி ஒரு அருமையான செக்யூர்டு பிளாட்ஃபார்மில் ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசித்து இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இஎஸ்பிஎன் குளோபல் இப்போ ஃப்ரீயாக ஏர் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸ்ன்றது இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கிரிப்டோ கரன்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இனிஷியலில் பிட்காயின் வந்து ஃப்ரீயாக ஏர் ட்ராப்ஸை கொடுத்து, அதாவது ஃப்ரீயாக பிட்காயின்ஸை கொடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி இஸ் ரன்னிங் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பிட்காயினுக்கு அதே மாதிரி ஃப்ரீயாக கொடுத்தாங்க, எத்தீரியமுக்கு கொடுத்தாங்க, அதே மாதிரி ட்ரானுக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போது நமக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு செகண்ட் சான்ஸ்னு சொல்லலாம். எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மார்ட் கேமிங் டோக்கன், அதாவது கேமை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஒரு கிரிப்டோ கரன்சியை ஃப்ரீ ஏர் ட்ராப்பாக கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம லேட்டரான்னு பார்க்கலாம். இப்போது இஎஸ்பிஎன் குளோபல் ஓகே கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, ரைட்டு. இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ போலண்டில் இஎஸ்பிஎன் குளோபல் கார்ப்பரேஷன் லிமிடெட் ரிஜிஸ்டர்டு ஹெட் குவார்ட்டர்டு வந்து எங்கன்னா போலண்டில் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு காண்டினென்ட்டுக்கும் ஒரு ஹெட் ஆஃபீஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மலேசியாவில் ஹெட் ஆஃபீஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்டிங்கை வந்து எப்படி வேலிடேட் பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து க்ரோத்தை வந்து காட்டியிருக்காங்கன்னு சும்மா ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது சும்மா க்ரியேட் பண்ணது கிடையாது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண உங்களுக்கே தெரியும். $748 மில்லியன் வந்து 2015 வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2019 $1 பில்லியனுக்கும் மேலே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 2022 $3.7 பில்லியன்ஸ் க்ரோத் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2015-19 ஆல்ரெடி வந்த விஷயம் க்ரோத் ஆனது. ஸோ இந்தளவுக்கு ஸ்பீடாக மக்களோட மத்தியில் போய் சேர்ந்து, அதாவது கேமிங்கை பேஸ் பண்ணியே வந்து இந்தளவுக்கு க்ரோத்தை வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ மெனி பெட்டிங்ஸ். ஸோ ஈவன் நீங்கள் நம்ம இப்போல்லாம் ஆட் பார்க்கலாம், ரம்மிஸ்க்கெல்லாம் கூட ஆட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே அப்ரூவலோட எல்லாமே வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நம்ம டோட்டல் என்டையர் வேர்ல்டே போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆஸ் பர் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனும் ப்ரெடிக்ஷனும் பார்த்தா 2022 $3.7 பில்லியன் டர்ன் ஓவர் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஒரு பார்ட்டாகவும் இருப்போம். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ இஎஸ்பிஎன் குளோபலில் நம்ம எப்படி உள்ளே வரலாம்? ஒன்று ஃப்ரீயாகவும் உள்ளே வரலாம். ஃப்ரீயாக வந்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எப்போயாவது டோர்னமெண்ட் நடக்கும், அதை நீங்கள் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் அதில் ஜெயிச்சிங்கன்னா அதுக்குண்டான $500 $1000 இட் டிபெண்ட்ஸ் ஆன் டோர்னமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே நான் அஃபிலியேட் பிளேயராக வரேன், எனக்கு இப்போ என்ன பெனிஃபிட் இருக்கும், அதாவது $50 நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். அஃபிலியேட் பிளேயர் ஆனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சூப்பர் கான்டெஸ்ட் அப்படின்ற நிறைய விஷயங்கள் அங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்குன்னு தனி ப்ரிவிலேஜஸ் இருக்கும், நிறைய நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. ஸோ நமக்குன்னு ஒரு ஓன் ஆப் நியர்பை 3 ஆப்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே நான் இப்போ அஃபிலியேட் பிளேயர் ஆகிறேன், எனக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும்? இந்த ஃபஸ்ட்டு வந்து 5 ESPN ப்ளே டோக்கன்ஸ் எவ்ரி மந்த், அதாவது 12 மந்த்ஸுக்கு $5 சொல்லலாம். 5 EPTs வந்து உங்களுக்கு எவ்ரி மந்த்தும் $5 ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிறது 50ல். ஸோ முதல் பெனிஃபிட் வந்து $5 உங்களுக்கு 12 மந்த்ஸுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா ஸ்மார்ட் கேமிங் டோக்கன் ஃப்ரீ ஏர் ட்ராப்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்மார்ட் கேமிங் டோக்கன் வந்து உங்களுக்கு பர் ஐடிக்கு, அதாவது 3800 நீங்கள் உள்ளே வருவீங்க இந்தியன் ருப்பி பிரகாரம், அதாவது $76 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க $1. ஸோ $50 3800. அப்படி உள்ளே வரும்போது இப்போ ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸ் இருக்கிறதுனால 5000 டோக்கன்ஸ் இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு யூனிக் ரெஃபரல் ப்ரோக்ராம். இது பீப்புளை ரெஃபரல் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? ஸோ ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் வந்து
இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது நீங்கள் இப்போ பார்க்கலாம் நம்ம வரும்போது. ஸோ $1 billion ஆல் ஆஃப் ஃபேம், சீரியஸாக சொல்கிறேங்க, எந்த ஒரு லைஃப்லேயும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது வந்து கனவுல கூட நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் இந்த ஹால் ஆஃப் ஃபேம். ஸோ அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 7க்கும் மேலே ஒரு இன்கம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று ரெஃபரல் இன்கம், செகண்ட் 2 டீம் பேர் மேட்சிங், விச் மீன்ஸ் இதை பைனரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நெட்வொர்க்கிங், கிரிப்டோ கரன்சி, கேமிங், அது இது கம்பைனை பண்ணி மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பைனரி சிஸ்டமில் ரன் ஆகுது. அதுதான் 2 டீம் மேட்சிங் இன்சென்டிவ்னு சொல்கிறாங்க. அடுத்து சூப்பர் மேட்சிங் போனஸ். அதாவது ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஒர்க் பண்ணாதவங்களுக்கு கூட இந்த சூப்பர் மேட்சிங் போனஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்களுக்கும் ஒரு இன்கம் ப்ரொவைட் ஆகிட்டே இருக்கும். குயிக் கமாண்டர் ராயல்ட்டி. ஸோ 1 மந்த்துக்குள்ளே ஒரு சர்டன் டர்ன் ஓவர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ராயல்ட்டி போனஸ் கம்பெனிக்கிட்டேருந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மெடல் ஆஃப் ஆனர், அதாவது பைனரி சிஸ்டம் சொல்கிறீங்க, நிறைய ஃப்ளஷ் அவுட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னா அந்த ஃப்ளஷ் அவுட்ஸ் கூட ஒரு இன்கம் தராங்க. அதுதான் அந்த மெடல் ஆஃப் ஆனர். ஸோ ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்றது தான் நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு இன்கம் தான் அந்த ஹால் ஆஃப் ஃபேம். அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ சூப்பர் கான்டெஸ்ட் வின்னிங், அப்பப்போ நம்ம ப்ரோக்ராம்ஸ் கேம்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த கேம்ஸில் நம்ம வின் பண்ணுறது கூட நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட 3, 3, 6, 7, ஸோ 7 டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த நம்ம ESPN குளோபலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபரல் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு 2 பேரை நீங்கள் ரெஃபரல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. 3வது ஆளை ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு $0.5 கிடைக்கும். என்னங்க இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த 5% உங்களுக்கு ரெஃபரல் கிடைக்கிறது இது ஒன்றுமே கிடையாது. ரெஃபரல் இன்கம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்க போகிற இன்கம் தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ குயிக் மாஸ்டர் அப்படின்னா என்ன? ஸோ நீங்கள் ஒரு ஐடியில் வரீங்க. ஸோ ஒருத்தர் லெஃப்ட் ஒருத்தர் ரைட் ஒருத்தரை இன்ட்ரோ பண்ணுறீங்க. உங்களுக்கு $50 ஈச் கிடைக்கும். 72 ஹவர்ஸ்க்குள்ளே லெஃப்ட் ஒருத்தர் ரைட் ஒருத்தரை இன்ட்ரோ பண்ணால் உங்கள் ஐடிக்கு $6 கிடைக்கும். ஒரு பேருக்கு $6 கிடைக்கும். 50 பேர் கிடைக்கும். அதாவது 1 லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று வந்தால் அதை வந்து ஒரு பேருன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேருக்கு $6 கிடைக்கும். 50 பேர் கிடைக்கும். கிட்டத்தட்ட $300 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இதில் இருக்குது. ஸோ அதுதான் 50 பேர்ஸ் கேப்பிங் டெய்லி. ஸோ $300 பர் ஐடிக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், பர் டேக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு பேர் தான் குயிக் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. சப்போஸ் குயிக் மாஸ்டர் ஆகலை, நான் இன்றைக்கி லெஃப்ட்டில் ஒருத்தரை போட்டிருக்கேன், ஒரு வாரம் கழிச்சு தான் இன்னொருத்தரை போட்டிருக்கேன், அதாவது ஆஃப்டர் 22 ஹவர்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ எப்போ வந்தாலும் ரைட்டில் எப்போ வந்தாலும் நீங்கள் குயிக் மாஸ்டர் ஆக மாட்டீங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா ஒரு பேருக்கு $5 கொடுப்பாங்க. ஸோ டெய்லி 30 பேர், அதாவது லெஃப்ட்டில் 30 ஐடி ரைட்டில் 30 ஐடி வந்துச்சுன்னா அது 30 பேருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி 30 பேர் $150 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்போ நான் அதை மிஸ் பண்ணிட்டா எனக்கு அடுத்த வாய்ப்பே கிடையாதா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. இங்கே 12 ரேங்க்ஸ் இருக்குது. அதில் ரெலிக் ரேங்க் அப்படின்ற 6வதோ 7வதோ ரேங்க் வரும் அது. ஸோ அந்த ரேங்க்குக்கு நம்ம வந்துட்டோம்னா அங்கேருந்து $6 வரும், 50 பேர். அதே மாதிரி ஆல்மைட்டி ஆனோன்னா அடுத்த ரேங்க் போனோம்னா $7 60 பேர் தருவாங்க. அடுத்து கான்கருக்கு வந்து $8 70 பேர். டைட்டானுக்கு $10 பர் பேருக்கு நான் சொல்கிறேன். ஸோ 80 பேர்ஸ் டெய்லி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இம்மார்ட்டல் $25, அதாவது $2500 பர் டே. இம்மார்ட்டல் ரேங்க் ஆனிங்கன்னா இது பேர் மேட்ச் மட்டுமே. ஸோ இது ஒரு 2வது இன்கம். ஸோ இப்போ சூப்பர் மேட்சிங் போனஸ் அதெல்லாம் வேலை பார்க்குறதுங்க, வேலை பார்க்க எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா அந்த சூப்பர் மேட்சிங் போனஸ்ஸு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று வந்தால் அது வந்து ஏஸுன்ற ஃபஸ்ட்டு ரேங்க் சொல்லுவாங்க. அப்படி ஏஸ் ஆச்சுன்னா எவ்ரி வீக் $4 பர் வீக் வந்து உங்களுக்கு வாரம் வாரம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது 52 வீக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி $4 ஆரம்பித்து $10,000 வரைக்கும் வீக்லி இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ $10,000 அப்படி என்னங்க முடியும், எப்படிங்க முடியும்னா ஸோ அதுக்கு தான் க்ரைட்டீரியா இருக்குது 12 ரேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இம்மார்ட்டல் ரேங்க் எப்போ நம்ம ஆகிறோமோ அந்த இம்மார்ட்டல் ரேங்க் அடைஞ்சிட்டோன்னா வீக்லி 7,60,000ங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். 7,60,000 எவ்ரி வீக் ஃபார் 52 வீக்ஸ் அப்படின்னா எவ்வளோன்னு நினச்சி பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஹியூஜ் பொட்டன்ஷியல். ஸோ இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிறது என்னங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னா எப்படி நடக்கும், ரேங்கிங்லாம் எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று அப்படின்னு வந்தால் இந்த லெஃப்ட் ரைட்னாலே ஆள் சேர்க்கிற வேலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது கிடையாது. இதோட பியூட்டி என்னென்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
எல்லா நெட்வொர்க்கிங்கும் பண்ணுறாங்க. நிறைய நெட்வொர்க்கிங்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சில கம்பெனிஸ் நிற்கும், சில கம்பெனிஸ் போகும், சில கம்பெனிஸ் லீகாலிட்டி இருக்காது. இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம எங்கே இருக்கோம்னா பிளாக் செயின் சிஸ்டமில் இருக்கும். ஸோ பிளாக் செயின் சிஸ்டம்மை நம்ம யார் நினச்சாலும் டெலீட் கூட பண்ண முடியாது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பிட்காயின் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க. இப்போ வரைக்கும் யாருனாலையாவது அதை டச் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு மட்டும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆரம்பத்தில் ₹1 ₹2 இருந்தது. இன்றைக்கி ஒரு பிட்காயின் கிட்டத்தட்ட 12 லட்சம் இருக்குங்க, 13 லட்சம் இருக்குது. ஸோ அப்போது அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு செக்யூர்டான ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் நெட்வொர்க்கிங்கிறது ஒரு சின்ன பார்ட்டு தான் இது. அதுக்கும் மேலே இருக்கிற இன்கம் தான் நமக்கு SGT டோக்கன்ஸ், கிரிப்டோ கரன்சி. ஸோ ஓகே, நெட்வொர்க்கிங்கில் பில்ட் பண்ணுறதுலையும் நமக்கு அடிஷ்னல் இன்கம் தான் தராங்க. ஸோ லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று வந்து அது ஏஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஏஸ் ரேங்க் கிடைஞ்சால் எவ்ரி வீக் $4. ஸோ ஒரு பேருக்கு $6, 50 பேர், அதாவது டெய்லி $300 வரைக்கும் நீங்கள் டீமை பில்ட் பண்ணால் சம்பாதிக்கலாம். சப்போஸ் பில்டே பண்ணலன்னா எவ்ரி வீக் $4 நீங்கள் சம்பாதிக்கலாம். அடுத்த ரேங்க் என்னென்னா ஹெரால்டு. ஏஸ் 3 ஏஸ் லெஃப்ட்டு, 3 ஏஸ் ரைட்டு. ஸோ ஏஸ்னால் என்ன? லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று வந்தால் அந்த ஐடி ஏஸ். அந்த மாதிரி லெஃப்ட்டில் 3 ஏஸு, ரைட்டில் 3 ஏஸ் வந்தால் உங்களுக்கு எப்போ நீங்கள் வரீங்களோ அந்த வாரத்துலேருந்து வாரம் $6 தராங்க. ஸோ எவ்வளோ வாரத்துக்கு தராங்கன்னா 52 வீக்ஸுக்கு தராங்க. ஸோ அதுக்கும் பேர் மேட்ச்சு சேம் தான். ஸோ டீம் கீழே பில்ட் பண்ணும்போது. ஸோ அடுத்து கார்டியன் 7 ஏஸ் வந்துச்சுன்னா லெஃப்ட் ரைட்டு, அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க $10. அந்த வாரத்துலேருந்து 52 வாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து 15 ஏஸ் லெஃப்ட்டு, 15 ஏஸ் ரைட்டு வந்து தான் குருசேடர் அப்படின்ற ரேங்க் வருவீங்க. ஸோ அப்போ $16 நம்ம ஏர்ன் பண்ணலாம் எவ்ரி வீக்கு. ஸோ அடுத்து வந்து கமாண்டர், அடுத்து 31 ஏஸ். இந்த கமாண்டர்ன்ற 31 ஏஸ் வந்துடுது லெஃப்ட்டில் ரைட்டில் அப்படின்னா $31 எவ்ரி வீக் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து வாலரண்ட் அப்படின்னு வரும்போது 100 ஏஸ் லெஃப்ட், 100 ஏஸ் ரைட் வந்தால் $50 எவ்ரி வீக். அந்த வீக்கிலேருந்து எந்த ரேங்க்கை நீங்கள் அடையிறீங்களோ அந்த வீக்கிலேருந்து 52 வாரத்துக்கு $50 நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து 7வது பார்த்தீங்கன்னா லெஜண்ட் 250 ஏஸ் லெஃப்ட், 250 ஏஸ் ரைட் வந்தால் $125 எவ்ரி வீக் கிடைக்கும். 52 வாரத்துக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலிக். ஸோ 500 ஏஸ் லெஃப்ட்டு, 500 ஏஸ் ரைட் வந்தால் $250 எவ்ரி வீக் 52 வாரம் கிடைக்கும். ஆல்மைட்டி ஆகும்போது இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், இந்த $6ன்றது பர் பேருக்கு $7 மாற்றுறாங்க. அதே மாதிரி 60 பேராக மாற்றுறாங்க. $420 வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது ஒர்க் பண்ணல அப்படின்னா லெஃப்ட்டில் 1000 ஏஸ் ரைட்டில் 1000 ஏஸ். சப்போஸ் எங்கேயோ யாரோ உங்கள் டீமில் லெஃப்ட் ரைட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரேங்க்கை அடிச்சிட்டிங்க அப்படின்னா $500 எவ்ரி வீக்கு கிடைக்கும் 52 வீக்ஸுக்கு. கான்கருக்கு $1000, இங்கே $8 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 70 பேர்ஸ் 560. டைட்டான்னு பார்த்தீங்கன்னா 5000 ஏஸ் லெஃப்ட், 5000 ஏஸ் ரைட் வந்தால் $2500. ஸோ அடுத்து பாருங்கள் இம்மார்ட்டல் அப்படின்ற ரேங்க் வந்தால் $10,000 எவ்ரி வீக் 52 வாரம் வருங்க. அதாவது 10,000 ஏஸ் லெஃப்ட்டு, 10,000 ஏஸ் ரைட்டு வந்தால் இதெல்லாம் பாசிபிளாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க அப்படின்னா போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஆரம்பித்து 63 டேஸில் 7-8 பேர் டைட்டன் அப்படின்ற ரேங்க் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்ரி வீக் $2,500 வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் டெய்லி கேப்பிங்கே $800. அந்த 2500 செப்பரேட்டு வீக்லி வருது. அது இல்லாமல் டெய்லி அவங்க $800 வரைக்கும் அவங்க சம்பாரிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இம்மார்ட்டல் ஆக ஒரே ஒரு ரேங்க் தான், ரொம்ப ஈஸியாக போயிடுவாங்க. ஆல்ரெடி 5000 ஏஸ் வந்துருச்சு அவங்களுக்குலாம். ஸோ இப்போ மீதி 5000 லெஃப்ட் வந்தாலே $10,000 வந்துடும். எவ்ரி வீக் வரும் $7.5 லட்சம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியலான ஒரு பிஸ்னஸுங்க. ஸோ அடுத்து குயிக் கமாண்டர் ராயல்ட்டி. ஸோ குயிக் கமாண்டர், அங்கே கமாண்டர்னு பார்த்தாங்க. அது என்னங்க குயிக் கமாண்டர்னால் 30 டேஸுக்குள்ளே நீங்கள் குயிக் கமாண்டர் ஆனீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கண்டென்ட் வரல, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கோ கம்பெனிக்கு டிவைடட் பை எவ்வளோ கமாண்டர்ஸ் அந்த மந்தில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இன்டூ 2%. ஸோ கமாண்டர்ஸ் ஆன குயிக் கமாண்டர்ஸ் 30 டேஸுக்குள்ளே, அதாவது லெஃப்ட்டில் 31 ஏஸ் ரைட்டில் 31 ஏஸ் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு ராயல்ட்டி போனஸ் தராங்க 12 மந்த்ஸுக்கு. எவ்ரி மந்த் 1ஆம் தேதி ஆனால் சேல்ரி மாதிரி வரும். ஸோ அந்தளவுக்கு இதில் பொட்டன்ஷியல் இருக்குது. அப்படி எவ்வளோ மினிமம் வரும்னா, நான் வந்து கமாண்டர் அடிச்சிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு லாஸ்ட் மந்த் வந்து $87 வந்தது. அதே மாதிரி எவ்ரி மந்த்து ஃபிக்ஸடாக அப்படின்னா இல்லை, எவ்வளோ கமாண்டர்ஸ் வந்திருக்காங்களோ எவ்வளோ டர்ன் ஓவராக இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி 2% ஷேர் பண்ணி டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது எவ்ரி மந்த் 1ஆம் தேதி ஆனால் உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் சேலரி மாதிரி அடிஷ்னலாக வரும். ஸோ டெய்லி போனஸ் செப்பரேட், வீக்லி போனஸ் செப்பரேட், இந்த மந்த்லி வர்றதும்
செப்பரேட். ஸோ இந்த மெடல் ஆஃப் ஆனர்னால் என்ன அப்படின்னா, இந்த பேர் மேட்ச் 50 பேர் தான் வரும். இப்போ ஒரே நாள் எனக்கு லெஃப்ட்டில் 100 ஐடி வந்துச்சு, ரைட்டில் 100 ஐடி வந்துச்சுன்னா அப்புறம் எப்படிங்கன்னா, ஃபஸ்ட்டு 50 பேருக்கு வந்து உங்களுக்கு $300 கொடுத்துட்டு மீதி இருக்கிற 50 பேர், அதாவது மீதின்னு சொல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு டோட்டலாக 100ல் 60 தொட்டுருவீங்க இல்லையா, 60வது. ஸோ ஃபஸ்ட்டு 50க்கு $300 கொடுத்துட்டு 60 தொட்டிருப்பீங்கள, அந்த 60 தொடும்போது ஒரு மெடல்னு கவுண்ட் பண்ணுறான். ஸோ எவ்ரி 60க்கு ஒரு மெடல் கவுண்ட் பண்ணுறாங்க. 60 பேர்ஸ் ஈக்குவல் டு 1 மெடல், 120 பேர்ஸ்னால் 2 மெடல், 180 பேர்ஸ்னால் 3 மெடல். ஸோ இப்படி எவ்வளோ மெடல்ஸ் வருதோ எவ்ரி மந்த் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு இன்கம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் சம் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரியல. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உதாரணத்துக்கு $10 lakh டிவைட் பை 2000, அப்படி 2000 மெடல் அடிச்சிருக்காங்கன்னா இன்ட்டு 2% போட்டு ஒரு மெடலுக்கு $100 அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் 50 மெடலில் ரீச் பண்ணியிருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு சொல்லணும்னா, யுவர் மெடல் ஆஃப் ஆனர் இன்கம் வில் பி 50 into $100, விச் மீன்ஸ் $5000 உங்களுக்கு செப்பரேட்டாக மந்த்லியான வரும். ஸோ மந்த்லி வரக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு வேளை குயிக் கமாண்டர் ஆயிருந்தீங்கன்னா அதுவும் மந்த்லி வரும். இந்த பேர் மேட்ச்சில் அடிஷ்னல், அதாவது லெஃப்ட்டில் 60 ரைட்டில் 60 ஒரே நாள் வந்திருந்தால் கூட ஒரு மெடலும் வரும். ஸோ $50 உண்டான $300 அன்றைக்கே வந்திருக்கும். ஸோ இந்த மந்த்லியும் தனித்தனியாக இந்த பிஸ்னஸ் நமக்கு வேறு லெவலுங்க. இது டெய்லியும் தரான், வீக்லியும் தரான், மந்த்லியும் தரான். ஸோ இப்போ ஆல் ஆஃப் ஃபேமஸ், இதுதான் ரொம்ப ஓவராக பில்டப் கொடுத்தீங்களா, என்னங்க இது ஆல் ஆஃப் ஃபேமஸ் அப்படின்னா, அல்ட்ரா லக்ஸரியஸ் பேசிவ் இன்கம். சிலர் வந்து 3 ஏஸ் தான், 3 ஐடி தான் போட்டிருக்காங்க. அப்போது மேலே இருக்கிற ஐடி வந்து ஏஸாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது ஏஸுன்னு ஆயிருக்கும். அப்படி ஏஸ் ஆகிருக்கும்போது 7 ஸ்டேஜ் கிளப் இன்கம்க்கு நம்ம எலிஜிபிள். 50 மில்லியன்ஸ் ப்ளஸ் போனஸ் கிடைக்கும். என்னது 50 மில்லியன்ஸா, யாருக்கிட்டடா கதை விட்றடே அப்படின்றீங்களே. ஸோ அதே தான் இப்போ பார்க்க போகிறோம். பேசிவ் இன்கம் ஃப்ரீ ரீஎன்ட்ரி சிஸ்டம். எப்படி ஓப்பல் அப்படின்ற இந்த 7 கிளப்புக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ இந்த 7 கிளப்புக்கு வரும்போது ஓப்பல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏஸ் ஆகிருக்கீங்க, அதாவது லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று வந்து மேலே இருக்கிற ஐடி உங்களுக்கு ஏஸ் ஆகிருக்கு. அடுத்த செகண்டு எங்கேயோ ஒரு இடத்துல நைஜீரியா, ஃபிலிப்பைன்ஸ், இல்லை இந்தியா, இல்லை அடுத்த செகண்டில் யார் ஏஸ் ஆகுறாங்களோ அந்த மாதிரி 2 ஏஸ், நான் அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு 2 சிஸ்டம்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்படி லெஃப்ட் ஒன்று ரைட் ஒரு ஏஸ் கிரியேட் ஆச்சு உங்கள் கீழே வந்துச்சுன்னா, அவங்க 2 பேர்கிட்டையும் $10 ஈச் எடுத்துப்பாங்க. ஸோ டோட்டலாக ஜென்ரேட் ஆனது எவ்வளோன்னா $20 உங்கள் கீழே ஜென்ரேட் ஆகிருக்கும். அதில் $15 வந்து ஜேடுன்ற கிளப்புக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. இதில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ மீதி இருக்கிற $5 நமக்கு இன்கமாக தராங்க. ஸோ அதே மாதிரி ஜேடுன்ற கிளப்புக்கு நீங்கள் ப்ரொமோட் ஆகி போயிடுவீங்க. ஸோ அதே மாதிரி 4 ஓப்பல், 2 ஏஸ் வந்து ஒரு ஓப்பல் ஆகிருக்கும். அந்த மாதிரி 4 ஓப்பல் வந்தால் கிளப் போனஸ் வந்து $15 ஒருத்தர்கிட்ட எடுத்திருப்பாங்க. ஸோ டோட்டலாக $60 ஆகிருக்கும். அதில் $45 அடுத்த கிளப்பு தொபாஸ்ன்ற கிளப்புக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அப்கிரேட் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்கிற $15 நமக்கு இன்கமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா $60, அடுத்து $800. இந்த இடத்துல தான் ஃப்ரீ ரீஎன்ட்ரி. என்னென்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு ஏஸில் தான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு அதை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அனுப்பிச்சிக்கோ. ஸோ ஆல்ரெடி ஒன்று போயிட்டுருக்கு, ஒரு காப்பி எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அனுப்பும். அடுத்து $28,000. ஸோ $28,000 இங்கே 3 காப்பி. ஸோ பின்னாடி ஒரு ஐடி வந்துட்டுருக்கு, இப்போ 3 முறை காப்பி எடுத்து பின்னாடி 3 ஐடிஸு வரும். ஸோ டோட்டலாக 4 வந்துட்டுருக்கும். அடுத்து $60 lakh. இந்த இடத்துல 5 காப்பீஸ் எடுத்துக்கும். ஸோ ஆல்ரெடி 1 வருது, 3 வருது, இப்போ 5 வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5 crore $12 lakh. இது மட்டுமே 3700 கோடிங்க. கொஞ்சம் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். என்னது 3700 கோடியா அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ அதெல்லாம் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றது நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த 10 முறை இந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக அதில் நினச்சி பாருங்கள், நம்ம வாழ்க்கையை வந்து எந்தளவுக்கு மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஆல்ரெடி யாராவது போனவங்க இருக்காங்கன்னா ஆல்ரெடி சஃபயரில், ஸோ அந்த ஐடியா கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த சஃபயரில் போனவங்க இருக்காங்க, $800 போனவங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இது போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு குளோபல் பூல் சிஸ்டமில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஓப்பல் கிளப் எப்படி வருது அப்படின்னா, நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கீழே இப்போ ஜாயின் பண்ணி ஏஸ் ஆகிருக்கீங்க, அடுத்து யாரோ யூஎஸ்ஏல வராங்க, அடுத்து அவங்கக்கிட்ட $10 எடுத்துக்கும். ஸோ ஏஸ்ன்னா அவங்கக்கிட்ட ஒரு $10 எடுத்துக்கும். மொத்தமாக ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா $20. ஸோ $20ல் $15 நெக்ஸ்ட் கிளப்க்கு அப்கிரேட் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற $5 நமக்கு இன்கமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜேடு கிளப்புக்கு ப்ரொமோட் ஆகிட்டீங்க. ஜேடு கிளப் ப்ரொமோட் ஆகிட்டீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை.
ஸோ இதெல்லாம் சிஸ்டமே பார்த்துக்கும். ஸோ அடுத்து ஓப்பல் அப்படின்ற 4 ஓப்பல்ஸ் வரும்போது எல்லாருக்கிட்டையும் $15 எடுத்து மொத்தமாக இருக்கிற $60 $45 அடுத்த கிளப்புக்கு அப்கிரேட் பண்ணி மீதி இருக்கிற $15 நமக்கு இன்கம்மாக கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த தொப்பாஸ் அப்படின்றது சேம் அதே மாதிரி தான் 45 மீதி இருக்கிற எல்லாத்துலேயும் $45 அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கும். அதில் $360 டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் நெக்ஸ்ட் கிளப்புக்கு $300 சார்ஜ் பண்ணிவிட்டு $60 நமக்கு இன்கமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சஃபர் கிளப் இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி போக போக தான் நமக்கு கிட்டத்தட்ட 5 கோடியோ $12 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போது எப்படிங்க இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ரெவென்யூ பிரேக் கிரவுண்ட் எப்படி நடக்குது, இது இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம கம்பெனி கார்ட்டில் இது கூகுள்கிட்ட இருக்குது. நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படிலாம் ரெவென்யூ இந்த ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா பெட்டிங்கும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி நடந்துகிட்ருக்கிற அதில் நம்பர் 1 சொல்லலாம் யூகே லண்டன்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பெட்டிங்கில் அவங்க ரொம்ப மோஸ்ட் பாப்புலர், எல்லாமே கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மீடியா ரைட்ஸில் மட்டுமே 195.2 மில்லியன் அந்தளவுக்கு ப்ராஃபிட் அதில் வந்துட்டுருக்கான். ஸோ ஸ்பான்சர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 566.3 மில்லியன், பிளேயர் க்ரௌட் ஃபண்டிங், டிக்கெட்ஸ் அண்ட் டோர்னமெண்ட், ஃப்ரான்ச்சைசிஸ், அட்வர்டைசிங், மெர்ச்சன்டைஸ் அண்ட் டிக்கெட்ஸ், ஸோ கேமிங் பப்ளிஷ் பண்ணுறதுல எத்தனை மில்லியன் பாருங்கள். அவங்களாம் கொடுக்குறதுலாம் நம்ம கொசுருங்க. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் உள்ள ஒரு அருமையான பிளாட்ஃபார்மை நம்ம ஆளுங்க பிளாக் செயின் சிஸ்டமில் கொண்டு லாக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு நம்ம ஒரு கடவுள் கொடுத்த செகண்ட் சான்ஸ்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் ஃப்ரீயாக கிடைக்கும்போது நம்ம எடுத்துக்க முடியல. ஆனால் இப்போ நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது இந்த கேமை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஸ்மார்ட் கேமிங் டோக்கன். SGT டோக்கன் 5,000 டோக்கன் ஃப்ரீயாக தராங்க. ஆக்சுவலாக அதில் $0.03 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஹைப் ஆகிடுச்சு. இப்போ 0.01க்கு வந்துருச்சு. விச் மீன்ஸ் இப்போவே 0.74 பைசே வந்துருச்சு. இப்போ ஒரு ஐடிக்கு 5,000னா நீங்கள் 3 ஐடியில் வந்தால் 15,000 டோக்கன் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் 63 ஐடி 50 ஐடி 100 ஐடிலாம் வராங்க. 63 ஐடினா 3,15,000 டோக்கன் இருக்கும். அப்போ நினச்சி பாருங்கள், நம்ம கம்பெனி லான்ச் பண்ணும்போது $7 லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்லாம் எப்போ முடியுதோ அப்போ லான்ச் பண்ணுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்கள் எப்படி முடியும், எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு 10% ரிலீஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக. www.espnglobal.comனா அங்கே ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்ற கவுண்ட்டு தெரியும். எத்தனை பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர்லி பேசிஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த டோக்கன்ஸை எந்தளவுக்கு கிராப் பண்ணுறோன்றது தான் முக்கியம். சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கள், 3,15,000 டோக்கன்ஸ் உங்ககிட்ட இருந்தால் ஒரு டோக்கன் $7 போனால் கூட அது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் $100 போச்சுன்னா 3,15,00,000. சப்போஸ் $1,000 போச்சுன்னா 31 கோடி வரும். ஸோ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இப்போ பிட்காயின் ரேட் எவ்வளோ இருக்குது. நம்ம கேமிங் பிளாட்ஃபார்மில் இருக்கோம், மிகப்பெரிய பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஸோ அதுக்கான டோக்கன் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ ஐடிஸ் உங்களால் கிராப் பண்ண முடியுமோ அவ்வளோ கிராப் பண்ணிக்கோங்க. அது என்னோடய சஜஷன் தான், விருப்பம் உங்களுது தான். ஸோ இந்த SGT டோக்கன் ஃப்ரீயாக அஃபிலியேட் பிளேயர்ஸ்க்கு இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதோட கம்பெனி பார்ட்னர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆகிடுவீங்க. கொஞ்சம் பாருங்கள், சோனி கம்பெனி, டேஷு, ஸ்போர்ட்ஸு, ஸ்கின் கேஷு, டிமார்க்கெட்டு. ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் ரெட்புல், கொக்கோ கோலா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்ட்னர்ஸ் நம்ம கம்பெனியில் இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம், ரொம்ப ஈஸியாக கிடைச்சதுன்னு தான் நான் சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு $50 பில்லியன் மேலே ரன் ஆகக்கூடிய ஒரு கேட்வே, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாட்ஃபார்மில் தான் நம்ம கம்பெனி இருக்குது. ஸோ ஸ்மார்ட்டான வேர்ல்டில் இருக்கும். ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம லைஃபு மேட்டர் ஆஃப் டைமில், அதாவது 1 or 2 இயர்ஸ்லேயே க்ரோர்ஸ் ஆன் க்ரோர்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். என்ன தான் சொல்லுங்கள், நான் அப்படி தாங்க பண்ணுவேன்னா அது உங்கள் விருப்பம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நம்ம எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும், சொல்ல தான் முடியும். ஸோ நீங்கள் தான் சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லாகின் பண்ணுறதுக்கு என்ன தாங்க, சப்போஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க லாகின் பண்ணுறதுக்கு நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, எய்தர் பிட்காயின், ட்ரான், எத்தீரியம், இது எல்லாமே ஒரு ஐடிக்குமே ஓனாக வேலெட், நம்ம கம்பெனி தான் ஓனாக வேலெட் க்ரியேட் பண்ணி தராங்க ஒரு ஐடியை நம்ம லாகின் பண்ணும்போது. ஸோ அதை நீங்கள் வச்சு லாகின் நீங்கள் அதை வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது பிட்காயினை வச்சு பண்ணிக்கலாம், எத்தீரியம் வச்சு பண்ணிக்கலாம், ட்ரானை வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி விட்ராவலும் நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். இல்லை கேஷாக எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, EPT அப்படின்னு சொல்லுவாங்க, ESPN டோக்கனை வச்சு. ஸோ என்ன ப்ராஃபிட் வருதோ 1 EPT = $1 சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் இன்கம் ஏர்னும் பண்ணிக்கலாம். ஸோ
ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு கிளியர் கட் வியூ தெரியும். ஸோ இன்னும் கிளியராக நான் கம்பெனி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவங்கக்கிட்ட தான் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவேன்றவங்க நம்ம நிறைய புத்திசாலிங்க, நிறைய மேதாவிஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா டைரெக்டாக கம்பெனிக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பேசுங்க. info@espnglobal.com அதில் டீட்டெயில்ஸ் கேளுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். ஆனால் உங்கள் லைஃப்பை சிறப்பாக்குங்க, மேசிவ் சக்ஸஸ் அடையுங்க. அப்படின்றது தான் நம்ம மேசிவ் சக்ஸஸ் சேனலோட நம்பிக்கையும் கோரிக்கையும் கூட. எல்லாரோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணுங்க. சிறப்பாக இருக்க ஒரு அருமையான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது உங்கள்கிட்ட தான். நான் கதவு தட்டியாச்சு, அதை தடுக்கிறதும் மூடுறதும் உங்கள் கையில் இருக்குது. ஒரு சின்ன கால்குலேஷனோட நானும் என் கதவு மூடுறேன். ஸோ முதல்ல பார்த்துப்போம். இப்போ 3 அடியில் உள்ளே வந்தோம் அப்படின்னா, அதாவது $150 11,400. ஸோ எவ்ரி வீக் $4 உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் கேம் விளையாட ஒரு ஐடிக்கும் $5ன்றதுனால $15 உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த நாளே $6, அதாவது $456 உங்களுக்கு பேர் மேட்ச் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ டோட்டல் ரிட்டர்ன் 52 வாரத்தில் $208 நீங்கள் வேலை பண்ணாலும் பண்ணலனாலும் $208 உங்களுக்கு கிடைக்கும். அதாவது $15,808. ஸோ ESPN டோக்கன் 12 மாதத்துக்கு டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா $180 கிடச்சிருக்கும், 13,680. அப்போ டோட்டலாக நீங்கள் போடுற 11,400க்கு நீங்கள் எதுவுமே வேலை பார்க்கலனா கூட 29,944 வந்திருக்கும். அது இல்லாமல் ஒரு ஐடிக்கும் 3 ஐடிக்கும் 5,000 15,000 டோக்கன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு குறைஞ்சது $100 போனால் கூட இதெல்லாமே 500 நாள் கழித்து தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அங்கேயே உங்களுக்கு டேட்ஸ் காட்டும். அதெல்லாம் ஒரு லாக்கிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. 500 டேஸ் கழித்து நீங்கள் அதை சேல் பண்ணிங்கன்னா பை த டைம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $100 வந்திருக்கும் குறைஞ்சது ஒரு டோக்கன். அப்போது $15,000 $100 வந்ததாக கூட $1,50,000 நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். ஸோ அது இல்லாமல் இந்த ஐடிஸ்லாம் குளோபல் பூல் போயிருக்கும். நல்லா நினச்சி பாருங்கள், 7 கிளப் இன்கமும் போயிருக்கும். அதுவும் நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்றது அடுத்து 2வது பேக்கேஜ் என்ன இருக்குன்னா, 7 ஐடியில் நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். அதாவது $26,600. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே $912 $912 நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ ESPN ப்ளே டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா $35 வர்த்துள்ள டோக்கன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி $18 அடுத்த நாளே பேர் மேட்ச்சு கிடச்சிருக்கும். அதாவது 2,250 கிடச்சிருக்கும். ஸோ டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா $47,424 52 வாரத்துக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா $1,074, அதாவது $81,624 நீங்கள் வேலை பண்ணாலும் பண்ணலனாலும் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அடுத்து ஹெரால்டு, அதுக்கு 7 ஏஸ் அதாவது 15 ஐடியில் உள்ளே வரீங்க, 15 × 5ன்னு போட்டுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 75,000 டோக்கன் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ $750, அதாவது 57,000 நம்ம உள்ளே வந்தால் நம்மளோட ப்ராஃபிட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா $1,94,712. ஸோ அதே மாதிரி கார்டியன் அப்படின்னு உள்ளே வந்தோம் அப்படின்னா, ஸோ கார்டியன்னா 31 ஐடி, அதாவது 15 ஏஸும் குளோபல் பூல் போச்சுன்னா நினச்சி பாருங்கள். 15ம் $800 போச்சுன்னா, 15ம் $60 லட்சம் போச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ கால்குலேட்டர் கூட கொடுக்காது போல். ஸோ அடுத்து குருசேடர் 63 ஐடி 31 ஏஸ். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு $11,856 வீக்லி குருசேடர் வந்தால் வீக்லி நீங்கள் வேலை பண்ணாலும் பண்ணலனாலும் $11,856 52 வாரத்துக்கு வந்திருக்கும். ஸோ அடுத்த நாளே உங்களுக்கு பேர் மேட்ச் இன்கம் மட்டுமே $58,824 நெக்ஸ்ட் டேவே வந்திருக்கும். ஸோ நம்மளோட கட் ஆஃப் டைம் மதியானம் 12:30 PM. ஸோ அது முடிஞ்ச உடனே எவ்ரி டைம் ஆன் டைம் பர்ஃபெக்டாக உங்கள் ஐடியில் வந்து அதுக்குண்டான EPTன்னு சொல்லுவாங்க, அதாவது டாலர்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற $2,39,400க்கு $9,62,616 நீங்கள் வேலையே பண்ணலனாலும் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அடுத்து கமாண்டர் அப்படின்ற ரேங்க்கை டைரெக்டாக வரணுன்னிங்கன்னா 127 ஐடி. ஸோ இங்கே 63 ஏஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நினச்சி பாருங்கள், அடுத்த நாளே $1,40,448 நெக்ஸ்ட் டேவே நமக்கு கிடச்சிருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஐடிக்குள்ளே வரவங்க, அதாவது $4,82,600 அதை மைனஸ் பண்ணுங்கள், $1,40,448 மைனஸ் பண்ணால் அது எவ்வளோ இருக்கோ அதுதான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் வேலையே பண்ணலனாலும் $20,75,104 வரைக்கும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் இதில் கிடச்சிருக்கு. இது ஒரு ஸ்மார்ட் கால்குலேஷன். ஸோ இதுதான் அது.
3 ஐடிஸ் 11,400. ஸோ லெஃப்ட் ஒன் ரைட் ஒன் வந்தால் அடுத்த நாள் $6 வந்திருக்கும். ஸோ $4 52 வாரத்துக்கும் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 25,000 டோக்கன் ஃப்ரீ ஏர் ட்ராப்புன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜும் முடிஞ்சது. இப்போ 5,000 டோக்கன் தான் தராங்க. ஆரம்பத்தில் 1 lakh தந்தாங்க, அப்புறம் 25,000, இப்போ 5,000. ஸோ அந்த ஸ்டேஜும் முடிஞ்சது. ஸோ லெஃப்ட் ரைட் 72 ஹவர்ஸ்க்குள்ளே வந்தால் குயிக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்தால் அந்த மேலே இருக்கிற ஐடிக்கு $6 50 பேர், அதாவது $300 வரைக்கும் டெய்லி நம்ம பிஸ்னஸ் பண்ணால் சம்பாதிக்கலாம். ஸோ அடுத்து 7 ஐடிக்கும் அதே தான், ஹெரால்டுக்கும் அதே தான், கார்டியனுக்கும் அதே தான். 1,17,000, அதாவது $1,550. ஸோ எவ்ரி வீக் $70 நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதில். ஸோ 52 வாரம் கிடைக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்த் வந்து $4,40,344 வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ 63 ஐடியில் வந்தால் $9,62,000 வரைக்கும் நம்ம மொத்த வருஷமும் நம்ம வேலையை பார்க்கலனாலும் கிடைக்கும். ஸோ ஓகே, இதுதாங்க நம்ம வெப்சைட் ESPNglobal.com. ESPNglobal.com இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கிடைக்கும். இது ரொம்ப ஓல்டு, கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது. ஸோ 37,328 தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1,64,000க்கும் மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நான் கடைசியாக பார்த்த வரைக்கும் 1,60,000ன்னு வச்சுக்கோங்க. 60,000 ப்ளஸ் மெம்பர்ஸ் ஆட் ஆகிருக்காங்க வெறும் 65 நாளில். கம்பெனி ஆரம்பித்து வெறும் 65 நாளில். ஸோ 60க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸும் சரி, ஆக்டிவ் மெம்பர்ஸும் சரி, அந்தளவுக்கு நம்ம கம்பெனியில் இருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் www.espnglobal.com. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி யாராவது அந்த கிளப் மெம்பர்ஸுக்கு போயிருக்காங்களா ஆல் ஆஃப் ஃபேமுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா? ஸோ சஃபேருக்கு ஒருத்தர் போயிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே பாருங்கள், கீழே தெரியுதுங்களா ஆல் ஆஃப் ஃபேம் கிளப் சஃபேர்னு தெரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஆல் ஆஃப் ஃபேமுக்கு போயிருக்காரு. ஸோ அதுக்கு மட்டுமே அவருக்கு $800 வந்திருக்கு. ஸோ இந்த ரைட் சைடில் வந்து நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, 839 EPT. அந்த EPTனா ESPN டோக்கன். ஸோ மேலே பாருங்கள், 1 EPT = $1, 1 BTC = இப்போ கரண்ட் வேல்யூ என்னமோ 1 SGTன்றது நம்ம ஸ்மார்ட் கேமிங் டோக்கன். ஸோ இப்போ இருக்க கரண்ட் ரேட்டு அது எர்லியர் 0.030 இருக்குது, இப்போ 0.01 எல்லாருமே இப்போ இருக்கிறவங்க பார்க்கலாம். ஸோ 1 எத்திரியம் என்ன ரேட்டில் இருக்குன்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வெப்சைட் இதில் இருக்கும். ஸோ அப்டேட் டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்களே தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு அருமையான ஒரு eSports பிளாட்ஃபார்ம் பற்றி மிகப்பெரிய ஜாம்பவான்ஸ்லாம் பேசியிருக்காங்க. CEO ஆஃப் ESPN, NFL நெட்வொர்க்கர் எல்லாமே. ஸோ அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பிளாக் செயின், ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமோட ஒரு பிளாக் செயின், ஒரு ப்ராஜெக்டாக, அதாவது வேர்ல்டுலேயே இது ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நெட்வொர்க்கிங் எங்கே நெட்வொர்க்கிங் பண்ணுறாங்க பிளாக் செயினில், அந்த பிளாக் செயின் எந்த பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி, கேமை பேஸ் பண்ணி, அந்த கேமுக்கு உண்டான ஒரு டோக்கனை க்ரியேட் பண்ணி அந்த டோக்கனையுமே ப்ரமோட் பண்ணி, ஸோ நம்ம லைஃப்பை எந்தளவுக்கு அருமையாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 விஷயத்தை சேர்த்து ஒரு ப்ராஜெக்டாக கம்பைன் பண்ணி ESPN Global ஒரே விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. த ஃப்யூச்சர் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ கேன் இமேஜின் இட், டிசைன் இட் அண்ட் எக்ஸிக்யூட் இட் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கிடைச்ச வாய்ப்பை எப்படி நம்ம அருமையாக பார்த்துக்கணுன்ட்டு இருக்குது. ஸோ நமக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க ராஜான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பயன்படுத்திக்க கூடாதுன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்காக ஒதுக்குற நேரம் தான் மிகப்பெரிய நேரம், கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பார்த்ததெல்லாம் செய்யணும், மனசில் பட்டதெல்லாம் பேசணும் அப்படின்றத விட அதை உணரணும். முதல்ல உணர்தல் வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக அமையலாம். ஸோ நான் உணர்ந்து ஜஸ்ட்டு 35 நாளில் ஒரு கார் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோடய பேர் மாசாதித். தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங். தேங்க்ஸ் அ லாட்.